ஹாய் ஆல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சால்மன் தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்ட்டு எடுத்திருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நான் 4 எல்பி வாங்கியிருந்தேன். அதில் பாதி வந்து முன்னாடியே ஒரு நாள் பண்ணிட்டேன். இது இன்னும் கொஞ்சம் இருந்தது. சரி இன்றைக்கி ஃப்ரை பண்ணிடலான்ட்டு தான் எடுத்தேன். ஃபிஷ்ஷை கட் பண்ணிவிட்டு பார்த்தா கொஞ்சம் பீசஸ் நிறையாவே இருந்தது. சரி இதை என்ன பண்ணலான்ட்டு கொஞ்சமாக எடுத்து ஃபிஷ் குழம்பு மாதிரி வச்சேன். ஏன்னா நான் ஃபிஷ் குழம்பு வச்சே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. எனக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நெஞ்சு எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி ஆசிட் ப்ராப்ளமோ இல்லை கிளாஸ் ப்ராப்ளமோ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். சரி ஓகேன்னு நான் காரம் இல்லாமல் தான் ஒரு 2 வீக்ஸ் கிட்ட சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சரி நம்ம ஊர் ஸ்டைலில் புளிக்குழம்பு வைக்க வேணான்ட்டு நான் வந்து எப்பயும் புளி மிளகாத்தூள்லாம் தாளித்து விட்டு அந்த மாதிரி தான் வைப்பேன், நல்லா சூப்பராக. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சதே இல்லை. இந்த கன்னியாகுமரி ஸ்டைல்லாம் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன், ட்ரை பண்ணணும்னு நினச்சிருந்தேன். சரி இந்த வாட்டி நம்ம புளிலாம் ஊற்றாமல் ரொம்ப காரம் போடாமல் வைக்கலான்ட்டு லைட்டாக கொஞ்சமாக புளி ஊற்றி இந்த ஸ்டைலில் குழம்பு வச்சுருந்தேன். பூண்டு நிறையா அரைச்சி ஊற்றிட்டேன்னு என்னன்னு தெரியல. எனக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு மீன் குழம்பு மாதிரியே தெரியல. பட் அடுத்த நாள் சாப்பிட்றப்ப கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. எனக்கு கார்லிக் ஃப்ளேவர் கொஞ்சம் டாமினேட் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி வைக்கணும் என்னென்னு யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், ஹேவ் எ நைஸ் டே, பாய்.